ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம அரசியல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்ப அந்த அரசியல்ல ரொம்ப முக்கியமானது ஓட்டு உரிமை. அந்த ஓட்டு உரிமைய மக்களாகிய நம்ம கரெக்ட்டா தான் பயன்படுத்துறோமா? அதுல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் தானா? இல்ல எந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்? இல்ல எந்த விஷயத்த மாத்துனா நல்லா இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஒரு லிஸ்ட்ட வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு காலத்துல மன்னராட்சி அப்படிங்கிற ஒரு முறை இருந்துச்சு. இப்ப மன்னராட்சின்னா என்ன? மன்னர் வந்து நாட்டு மக்கள ஆட்சி புரிவாரு. இப்ப மன்னர் என்ன சொல்றாரோ அதான் நாட்டு மக்கள் எல்லாருமே கேட்கணும். அவர் சொல்ற மாரி தான் நாட்டு மக்கள் எல்லாமே நடந்துக்கணும். இப்ப மன்னருக்கு அப்புறம் அவங்களோட மகனோ, இல்ல அவங்களோட மகளோ வந்து ஆட்சி புரிவாங்க. அப்ப அவங்களோட தலைமுறையில யார் யாரெல்லாம் பொறக்குறாங்களோ அவங்க மட்டும் தான் மன்னர் ஆக முடியும். இதுதான் முறை. இத வந்து மக்கள் விருப்பப்பட்டாலும், விருப்பப்படாம இருந்தாலும் அதுதான் நடைமுறைப்படுத்திக்கிட்டு நடைமுறை இருந்துச்சு. இப்ப இந்த முறை வந்து சரியில்ல அப்படிங்கிறதுனால தான் மன்னராட்சியில இருந்து நெறைய போராட்டங்கள், நெறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் மக்களாட்சி அப்படிங்கிறது ஒண்ணு உருவாக ஆரம்பிச்சுச்சு. இப்ப மக்களாட்சின்னா என்ன? மக்கள்ல யாரு வேணாலும் மக்களோட தலைவர் ஆகலாம். ஆனா, மக்களாகிய நம்ம அவங்கள தேர்ந்தெடுக்கணும். இப்ப மக்கள்ல யாரு வேணாலும் மக்களோட தலைவர் ஆகலாம். அத வந்து மக்களாகிய நம்ம வந்து மெஜாரிட்டியா யாருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோமோ, அவங்க வந்து மக்களோட தலைவரா ஆகுவாங்க. இதுதான் மக்களாட்சி. மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி. அப்ப அப்படிதான் நம்ம இந்தியாவாகிய ஜனநாயக நாடு இருக்கு. ஆனா, இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எலக்ஷன் நடந்துச்சு. அந்த எலக்ஷன்ல வந்து நான் வந்து எலக்ஷன் டியூட்டி பார்த்தேன். இப்ப எங்களோட பூத்துல வந்து வாக்காளர்களோட லிஸ்ட் எத்தனைன்னா 815 பேர் அலாட் பண்ணிருந்தது. இப்ப 815 பேர்ல 585 பேர் தான் ஓட்டு போட வந்திருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட இது எத்தனை பெர்சன்டேஜ்ன்னு பார்த்தா 71, 72% அப்ப 100% இருக்கு அந்த பூத்துல. ஆவரேஜா ஒரு 71%, 72% தான் பீப்புள் தான் வந்து ஓட்டு போட்டு போனாங்க. இப்ப 100% பீப்புள் மக்கள யார் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத வெறும் 71% பீப்புள் தான் வந்து முடிவு பண்றாங்க. இப்ப அதுலயுமே நெறைய பேரு ரொம்ப அன்எஜுகேட்டடா ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு அரசியல்னா என்ன? எந்த ஒரு விஷயமே ஒரு சின்னம்னா என்ன? அந்த சின்னத்த வந்து அந்த மிஷின் வந்து நம்ம எப்படி பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கூட நெறைய பேருக்கு தெரியல. இப்ப நெறைய பேர் ரொம்ப டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் அத அமுக்குறதுக்கு எத அமுக்கணும் அப்படிங்கிறதே தெரியல. அப்ப அவங்க வந்து எப்படி ஒரு கரெக்ட்டான தலைவர தேர்ந்தெடுப்பாங்க? எப்படிங்கிறதே தெரியல. ஒரு பட்டன வந்து எப்படி அமுக்கணும்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதே தெரியல. அப்ப அவங்க வந்து எப்படி ஒரு கரெக்ட்டான தலைவர வந்து தேர்ந்தெடுப்பாங்க? அப்படிங்கிறது என்னோட கொஸ்டினா இருந்துச்சு. இதுல வந்து நெறைய ரொம்ப ரொம்ப நெறைய வயசானவங்களும் நெறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கனாலே வர முடியல. அவங்களோட கார்டியன் அவங்கள வந்து யாரு பார்த்துக்கிறாங்களோ, அவங்க வந்து அவங்களுக்காக ஓட்டு போட்டு, அவங்களும் கூடவே இருந்து ஓட்டு போட்டு போனாங்க. அப்ப இந்த சினாரியோலாம் பார்க்கும்போது, எனக்கு என்ன விஷயம் ரியலைஸ் ஆனுச்சுன்னா, இப்ப நம்ம நாட்ட ஆளப் போறது ஒரு தலைவர். இப்ப அந்த தலைவர் யாரு? அவருக்கு நம்ம எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? அவர் என்னென்னலாம் பண்ண போறாரு? அவரோட கொள்கை என்ன? இல்ல அவர் என்ன திட்டங்கள் வச்சிருக்காரு? அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயமே தெரியாம ஏன்னா ஒரு பட்டனே எப்படி அமுக்கணும் அப்படிங்கிறது தெரியாத ஒருத்தவங்களுக்கு வந்து கண்டிப்பா அத பத்தி தெரிஞ்சிருக்காது. ரொம்ப வயசானவங்களுக்கும் அவங்களே ரொம்ப நடக்கிறதுக்கு, இல்ல சாப்பிடுறதுக்கு, ரொம்ப அங்கேருந்து நடந்து வர்றதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கவங்க எப்படி வந்து கரெக்ட்டான தலைவர தேர்ந்தெடுக்க முடியும்? இதுல இன்னும் நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, காசு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. நெறைய பேரு. இப்ப போனா இந்த மிஷின்ல இந்த பட்டன் இருக்கு அமுக்கிட்டு வாங்க. அதான் அமுக்கிட்டு போறாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல. அப்ப நீங்க உங்க காசு தான் நீங்க காசு வாங்கலன்னா காசு வாங்கிக்கிறீங்க. ஆனா ஓட்ட வந்து ஒரு நல்ல தலைவரா பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்க, "அது எப்படி பண்ண முடியும்? அது பண்ண முடியாது பிரகாஷ். அது எப்படி? நம்ம காசு வாங்கிட்டான் அப்ப அதானே முறை. அவங்களுக்கு ஓட்டு போடுறது தானே முறை. அது நம்ம அப்படின்னா அது தப்பு இல்லையா? எப்படி? காச வாங்கிட்டா அவங்களுக்கு ஓட்டு போடாம இருக்கிறது தப்பாம். அப்ப மக்கள் வந்து எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க பாருங்க. நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டோம். நம்ம அவங்களுக்கு ஓட்டு போடாம இருந்தா அது வந்து தப்பாயிரும். அந்த அந்த மனசு அவங்களுக்கு இல்ல. புரியுங்களா? அப்ப எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசா மக்கள் இருக்காங்க. ஆனா, அத அரசியல்வாதிகளும், அரசியல் தலைவர்களும் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு, அவங்க காசு குடுத்து ஓட்ட வாங்கிட்டு, அவங்க பண்ற ஊழல் இது எல்லாமே இந்த மக்களுக்கு தெரியாமயே மூடி மறைச்சுறாங்க. எல்லாமே நடந்து முடிஞ்சுது. அப்ப இந்த மாரி சினாரியோலாம் நடந்ததுக்கு அப்புறம், எனக்கு வந்து என்ன டிசைட் ஆனுச்சுன்னா, இப்ப இப்ப ஓட்டு போடுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும். இப்ப 18 வயசு ஆகி கம்ப்ளீட் ஆயிட்டுலாம் அவங்க வந்து மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க. அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிள்.
அப்படிங்கிறத அலௌன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 90 வயசு 95 வயசு ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் மாதிரி இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஸ்டாப் பண்ணணும். இல்ல ரொம்ப ஒரு சின்ன குவாலிட்டி மாதிரி இப்ப அட்லீஸ்ட் ஒரு சின்னம்னா என்னன்னு தெரியணும். இல்ல கொஞ்சம் ஒரு அரசியல் அரசியல் பத்தின விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே தெரியாத மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. யாரோ ஒரு ஓகே ஓட்ட போட்டுருவோம். நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா கட்டமைப்பு நம்ம அரசியலோட கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கு. அப்ப வந்து நம்ம அவங்கள குத்த சொல்லி அவங்கள வந்து தப்பு சொல்றது நம்ம பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு மக்களாகிய வந்து அந்த மக்கள் வந்து நான் வந்து காசு வாங்கிட்டேன். நான் வந்து அவங்கள தாண்டி மத்தவங்களுக்கு ஓட்டு போடுறது அது வந்து தப்பான விஷயம். அது வந்து முறை இல்ல அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, அவங்க மனநிலை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காசு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டா அவங்களுக்கு ஓட்டு போடாம வேற ஒருத்தவங்களுக்கு போடக்கூடாது. அது வந்து தப்பான விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்த அரசியல்வாதிகளாகிய பெரிய பெரிய தலைவர்கள் பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட சுயநலத்துக்காகவும், அவங்களோட நிறைய விஷயங்களுக்காகவும், அவங்களுக்காக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு சேவை செய்றவர் தான் மக்களோட தலைவருங்கிற காலம் மாறி, மக்கள வந்து ஏமாத்தி அவங்கள்ட்ட இருந்து ஓட்ட மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு, நம்ம ஒரு பிசினஸ் மாரி ஆயிடுச்சு. இப்ப அரசியலுங்கிறது ஒரு பிசினஸ் மாரி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்டின்னா, இப்ப என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் தொழில் பண்ணுவாங்க, பிசினஸ் பண்ணுவாங்க. இல்ல வந்து ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போவாங்க. இப்போ வந்து ஓகே, நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், நான் வந்து அரசியலுக்கு போறேன், அரசியல் பண்றேன் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இப்ப நியூஸ்லயே போடுறாங்க, 70% ஃபண்ட வந்து அவங்களோட தொகுதிக்காக செலவு பண்ணாத நிறைய எம்பிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நியூஸ்லயே போடுறாங்க. 75% நிதியை வந்து அவங்களோட தொகுதிக்காக பயன்படுத்தவே இல்லை முக்காவாசி எம்பிஸ், முக்காவாசி அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுது, அந்த விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா நம்மளால எதையுமே அதை பண்ண முடியல பாருங்க. திருப்பியும் மறுபடியும் நம்ம அதே அதே விஷயத்துல நம்ம திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் வந்து ஏமாத்துறாரு, ஒருத்தர் வந்து ஏமாத்துறான், ஒருத்தர் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்றான் அப்படிங்கிற 2 விஷயமே நமக்கு தெரியுது. ஆனா அதை தாண்டி நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அப்படின்னா என்ன காரணம்? அது அது ரிலேட்டடான நாலேஜ் வந்து நம்ம கிட்ட கம்மியா இருக்கு. அப்ப நம்ம கிட்ட இருக்க நாலேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியல. அப்ப நம்மளுக்கே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னா கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம கூட இருக்கவங்க வந்து ஒரு எஜுகேட்டட் இல்லாதவங்கள, எழுத படிக்கவே தெரியாதவங்க, இல்ல ஒரு கையெழுத்து போட தெரியாதவங்க, அவங்கலாம் வந்து எப்படி அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடா எப்படி வந்து அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க, நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க சொல்லுங்க. இப்ப இதனாலதான் என்ன மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்க தெரிஞ்சவங்க வந்து தலைவர்களாவே இருந்துகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையோட வர்ற யாருமே தலைவர் ஆகுறதே கிடையாது, ஜெயிக்கிறதே கிடையாது. இது ஏத்துக்கிற மாதிரி தான் 2% தான் உண்மை. புரியுங்களா? மக்களை ஏமாத்த தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீ வந்து மக்களோட தலைவர் ஆயிடலாம்.